செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி டிசம்பர் 22/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சப்தமி திதி. சப்தமி என்பது சூரியனுடைய திதி. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுடைய கிழமை இரண்டும் சேர்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு சேர்ந்தால் அதற்கு பேர் பானு சப்தமி என்று கூறுவார்கள். இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு 1க்கு 10 மடங்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதுமாக ஒரே நட்சத்திரமாக இருக்கிறது, மகாலட்சுமியுடைய நட்சத்திரம். ஆக இன்றைய தினம் சூரிய வழிபாடு செய்வதற்கு, மகாலட்சுமியை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஆயுஷ்மான் நாம் யுகம் பவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். ஆக வேண்டிய தினம் நாள் முழுவதுமாக 60 நாளிகை அமிர்த யோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் சுப நாள். பொதுவாக இன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்கள் செய்வதற்கும் நல்ல நாளாக இருக்கிறது. அதாவது சீமந்தம், வளைகாப்பு செய்வதற்கு, நாமகரணம், குழந்தைகளுக்கு பெயர் சுற்றுலா நடத்துவதற்கு, குழந்தைகளுக்கு முதலாக சோறுட்டுதல் என்று சொல்லக்கூடிய அன்னப்பிராசனம் செய்வதற்கு போன்ற காரியங்களுக்கெல்லாம் மிக ஏற்றதனமாக இருக்கிறது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் அதிதி என்று போடப்படும். அதிதி என்ற நாளிலே நாம் முன்னோர்களுக்கு வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அது முன்னோர்களை சென்று அடையாது. இன்றைய தினம் சர்பத சப்தமி. இன்றைய தினம் சூரிய பகவானுக்கு பழங்கள் நைவேத்தியம் செய்ய வேண்டும். பழங்கள் நைவேத்தியம் செய்துவிட்டு அதை சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த ஜென்மத்தில் நாங்கள் ஏழையாக பிறந்திருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறப்பீர்கள் என்று இருக்கிறது. ஆகவே அடுத்த ஜென்மம் நன்றாக இருக்க வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜென்மத்தில் நாம் பூர்வ கர்மங்களுக்காக நாம் பிறவி எடுத்திருக்கிறோம். அடுத்த ஜென்மத்தில் இந்த கர்ம தோஷங்கள்லாம் விட்டு விலக வேண்டும் என்பதற்காக பழங்கள் நைவேத்தியம் சூரிய பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நைவேத்தியம் செய்து மற்றவர்களுக்கு கொடுத்து அதை சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் அடுத்த ஜென்மம் நமக்கு நன்றாக அமையும் என்று இருக்கிறது. அதைத்தான் சர்பத சப்தமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பானு சப்தமி, ஞாயிற்றுக்கிழமை சப்தமி சேர்ந்த நாளிலே எந்த பூஜைகள் செய்தாலும், எந்த வழிபாடுகள் செய்தாலும் 1க்கு 10 மடங்கு நல்ல பலன்களை, அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து திங்கட்கிழமை. குரோதி வருஷம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி டிசம்பர் 23/12/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று மாலை 5:08 வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நவமி திதி. அன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். காலை 9:09 வரை உத்திரம் நட்சத்திரம். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். சௌபாகிய நாம யுகம் கௌளவ கரணம். அதன் பிறகு தைத்துளா கரணம். நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரமும் ஹஸ்தமும் திங்கட்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாள். பொதுவாக அஷ்டமி சுபகாரியங்களுக்கு ஆகாது. அன்றைய தினம் தனிய நாளாக இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் அது நல்ல பலன்களை தராது. அஷ்டகா என்று சொல்லக்கூடிய அஷ்டக சிரார்த்தங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் கால பைரவாஷ்டமி என்று கூறுவார்கள். கால பைரவாஷ்டமி என்றால் அன்றைய தினத்திலே கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அது அந்த கால பைரவாஷ்டமி என்பது காசிலே விசேஷமாக இருக்கும். நம்முடைய இதர தேசங்கள், அதாவது தமிழ்நாட்டிலே கால பைரவாஷ்டமி என்பது ஐப்பசி மாதம் ஐப்பசி கடைசியில் முடிந்து விட்டது. ஆனால் கால பைரவாஷ்டமி என்பது காசியிலே திங்கட்கிழமை. அதில் பைரவருக்கு என்ன ஒரு பெருமை என்றால், காசிலே சிவபெருமான் கோயில் கூட சேதமடைந்தது. ஆனால் பைரவருடைய கோயில் சிறிதும் சேதமடையாமல் இருந்தது. அதாவது எந்த படை எடுப்பிலும் அந்த கால பைரவரை யாரும் நெருங்க முடியவில்லை. ஆகவே கால பைரவாஷ்டமி அங்கே சென்று கால பைரவரை வணங்குவதற்கு ஏற்ற தினம். உங்கள் ஊர் அருகிலே இருக்கின்ற கால பைரவரை வணங்குவதற்கும் அந்த தினம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்த அன்றைய தினத்தில் காலாஷ்டமி, கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி என்று போடப்பட்ட நாளில் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு, சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சங்கராஷ்டமி. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் ஒரு சிவனுடைய பெயர் இருக்கிறது. அன்றைய தேய்பிரை அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம் சிவ வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை. குரோதி வருஷம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி டிசம்பர் 24/12/2024
செவ்வாய்க்கிழமை என்று நவமி திதி இரவு 7:53 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. ஹஸ்தம் நட்சத்திரம் பகல் 12:17 வரை ஹஸ்தம் நட்சத்திரம், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம், சோபன நாமிகம், கரசை கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தமும் சித்திரையும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் கரிநாள். அன்றைய தினம் கூட சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அன்றைய தினம் அன்வஷ்டகா என்று சொல்லக்கூடிய சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி டிசம்பர் 25/12/2024 புதன்கிழமை. புதன்கிழமை என்று தசமி 29 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்திரை நட்சத்திரம் பகல் 3:22 வரை சித்திரை நட்சத்திரம், அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், அதிகண்ட நாமயுகம், வணிசை கரணம், அதன் பிறகு பத்ரை கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை. சித்திரை நட்சத்திரம் சுவாதியும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக புதன்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுப நாள், நல்ல காரியங்கள் செய்வதற்கு அன்றைய தினம் மிக ஏற்ற தினம். சித்திரை நட்சத்திரம் மார்கழி மாதம் சேரும் போது சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்தால் எந்த காரியங்களும் சித்தியாகும் என்று இருக்கிறது. ஆகவே காரிய சித்திக்காக புதன்கிழமை என்று சக்கரத்தாழ்வாரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்தில் சுதர்சன ஹோமங்களுக்கான பூஜைகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் தசமி திதி. தசமி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் வெகு காலம் நிலைத்திருக்கும். அதன்படியும் புதன்கிழமை நீங்கள் எந்த காரியங்கள் சுப காரியங்கள் செய்தாலும் அது நிலைத்திருக்கும். அன்றைய தினம் நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சூட்டு விழா நடத்தினால் அந்த பெயர் வெகு காலம் நிலைத்திருக்கும். அதை போலவே அன்றைய தினம் சீமந்தம், வளைகாப்பு செய்வதற்கு, அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு முதலாக சோறுட்டுவதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பது மார்கழி மாதமாக இருந்தாலும் அன்றைய தினம் பெண் பார்த்தல், வரன் பார்த்தல் என்ற காரியங்களை அவசியமாக இருந்தால் செய்யலாம், தாராளமாக செய்யலாம், எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி டிசம்பர் 26/12/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று இரவு 12:44 வரை ஏகாதசி திதி, அதன் பிறகு துவாதசி திதி. அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். மாலை 6:09 வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். சுகர்ம நாமயுகம், பவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியும் வியாழக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், விசாகமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை என்று நாள் முழுவதுமாக அமிர்த யோகம், சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கரிநாள். கரிநாள் என்றால் அன்றைய தினம் சுபகாரியங்கள் பொதுவாக செய்யக்கூடாது என்று கூறுவார்கள். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அன்றைய தினம் கரிநாள் தோஷம் என்பது காலை 7 மணி வரை மட்டும் இருக்கிறது. அதன் பிறகு கரிநாள் தோஷம் என்பது கிடையாது. அன்றைய தினம் ஏகாதசி திதி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்று கூறுவார்கள். ஒரு முறை முரண் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன், அந்த அசுரன் தேவர்களையும் பொதுமக்களுக்கும் இம்சையை கொடுத்திருந்தான். அதன் பிறகு அனைவரும் பெருமாளிடம், அதாவது விஷ்ணுவிடம் முறையிட்டார்கள். அதன் பிறகு விஷ்ணு பகவான் முரனை வெல்வதற்காக, அவனை கொள்வதற்காக அவர் எல்லா விதமான ஆயுதங்களிடம் வருகிறார். வெகு நேரம், வெகு காலமாக முரனுக்கும் இந்த பெருமாளுக்கும் சண்டை நடக்கிறது. ஒரு நேரத்தில் அந்த பெருமாள் சிறிது நேரம் சண்டைக்கு நிறுத்திவிட்டு இளைப்பாறலாம் என்று ஒரு குகைக்குள் சென்று இளைப்பாறுகிறார். இளைப்பாறும் போது அவர் சைனகோலத்தில் இருக்கிறார். சைனகோலத்தில் இருக்கும்போது முரண் என்றும் அரசன் பெருமாள் பயந்து விட்டு ஓடிவிட்டார் என்று அவரை தேடி அந்த குகைக்குள் செல்கிறான். அதன் பிறகு கதாயுதத்தை எடுத்து பெருமாள் மீது அடிப்பதற்காக ஓங்குகிறான். அப்பொழுது பெருமாளுடைய உடலிலிருந்து ஒரு பெண், ஒரு கன்னி பெண் தோன்றுகிறாள். அந்த கன்னி பெண் தோன்றி அந்த முரண் என்னும் அசுரனை கொள்கிறார். அவ்வாறு அவர் உடலிலிருந்து ஒரு பெண் உற்பத்தியாகி அந்த பெண் முரண் என்னும் அசுரனை கொன்றதனால் அவருக்கு, பெருமாளுக்கு முராரி என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த முரண் என்றும் அசுரனை தன் உடலிலிருந்து உற்பத்தியான ஒரு கன்னி பெண் கொண்டதனால் அதற்கு பெயர் உற்பத்தி ஏகாதசி என்று கூறுவார்கள். அதாவது தன்னுடைய உடலிலிருந்து உற்பத்தி ஆனது என்று பொருள். ஆக இன்றைய தினத்துல நீங்கள் பெருமாளை வியாழக்கிழமை என்று ஏகாதசி என்று பெருமாளை வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும். மேலும் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். மேலும் உங்களுடைய பொருள், நீங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருள் விற்பனை ஆகாமல் இருந்தால் அன்றைய தினம் உற்பத்தி ஏகாதசி என்று பெருமாளை வழிபாடு செய்தால் விரைவில் உற்பத்தியாகும். அதன் மூலமாக நீங்கள் பெரிய செல்வந்தர் ஆக முடியும். ஆக அந்த ஏகாதசி, உற்பத்தி ஏகாதசி மிக மிக முக்கியமான ஏகாதசி. அதுவும் வியாழக்கிழமை ஏகாதசி சேருவது மிகவும் சிறப்பானது.
இதர கிழமைகளை விட வியாழக்கிழமை ஏகாதசி என்றால் அதற்கு பேர் ஜீவ வார ஏகாதசி என்று கூறுவார்கள். உயிரோட்டம் உள்ள ஏகாதசி என்று பொருள். ஆக அன்றைய தினம் வியாழக்கிழமை அந்த ஏகாதசி என்று ஜீவவார ஏகாதசி என்று நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யலாம். அடுத்து அன்றைய தினத்தில் அவசியம் அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்துக்கு தகுந்தபடி பெரிய துளசி மாலையை அணிவித்து நெய் தீபங்கள் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்முடைய காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கும். தொழில்துறையில விருத்தி கிடைக்கும். தொழில் போட்டியில வெற்றி கிடைக்கும். பெரிய செல்வந்தன் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதன் பிறகு வெள்ளிக்கிழமை குரோதி வருஷம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி டிசம்பர் 27/12/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை துவாதசி திதி. அன்றைய துவாதசி திதி இரவு 2 மணி 27 நிமிடம் வரை இருக்குது. அதன் பிறகு திரோதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். இரவு 8 மணி 28 நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். திருத்தி நாம் யுகம் கௌலோகரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் காஞ்சி பரமகுரு ஆராதனை. அன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற சங்கரமடத்தில் பரமகுரு ஆராதனை செய்வார்கள். அதை தரிசனம் செய்தால் குரு தோஷங்கள் விலகும். அன்றைய துவாதசிக்கு அகண்ட துவாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்யலாம். வீட்டிலும் நீங்கள் பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக பெரிய இலையை வைத்து தீபங்கள் ஏற்று அந்த இலையை சுற்றிலும் தீபங்கள் வைத்து அதன் பிறகு படையலை வைக்க வேண்டும். அதன் பிறகு அவருக்கு பூஜை செய்து அதை சாப்பிட வேண்டும். அதை அகண்ட துவாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினத்தில் தீப வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் காலை 7 மணி 10 நிமிடத்திற்கு ஹரிவாசனம் என்ற அந்த குறிப்பிட்ட அந்த கணக்கு வருகிறது. ஆகவே வெள்ளிக்கிழமை காலை 7 மணி 10 நிமிடத்திற்கு ஹரிவாசனம் என்ற நேரத்திலே விரதத்தை முடித்து அன்றைய தினம் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து துளசி தீர்த்தத்தை நாம் சாப்பிட வேண்டும். அந்த 7 மணி 10 நிமிடம் என்பது மிக மிக முக்கியமான நேரம். அதில் வெள்ளிக்கிழமை வருது. அதற்கு பேர் ஹரிவாசனம் என்று கூறுவார்கள். ஹரியே கூட இருந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் என்று பொருள். அடுத்து சனிக்கிழமை குரோதி வருஷம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி டிசம்பர் 28/12/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று திரோதசி திதி. அன்றைய திரோதசி திதி இரவு 3 மணி 33 நிமிடம் வரை இருக்குது. அதன் பிறகு சதுர்தசி திதி வருகிறது. அன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரம். சனிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் சேர்ந்து மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் சனிக்கிழமை என்பது சனியினுடைய கிழமை, சனி பகவானுடைய கிழமை. அனுஷம் நட்சத்திரம் என்பதும் சனியினுடைய நட்சத்திரம். இரண்டும் சேர்ந்து மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் இரவு 10 மணி 13 நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரம். அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம். சூலம் நாமிகம் கரசேகரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டையும் சனிக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் சனி பிரதோஷம். அன்றைய தினம் சனி பிரதோஷ காலமாக இருக்கிறதுனால அன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ கால பூஜையில கலந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக சனி தோஷங்கள் விலகும். பிரதோஷ காலத்திலே பூஜையில எப்படி கலந்து கொள்வது, அதற்கு எப்படி நாம் அந்த கோயிலை சுற்றுவது என்பது நம்முடைய பஞ்சாங்கத்திலே சிறிய பஞ்சாங்கத்திலே சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் பண்டிகை விசேஷங்கள் என்ற நூலிலே கொடுத்திருக்கிறேன். அதை பார்த்து அந்த பிரதோஷ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்று பார்த்து அதிலே இருக்கின்ற அந்த மந்திரங்களை நாம் சொல்லி நாம் பிரதோஷ காலத்தில் இருந்தால் நிச்சயமாக சனி தோஷங்கள், அஷ்டம சனியோ அல்லது 7.5 சனியோ கண்டக சனியோ அர்த்தாஷ்டம் சனியோ எந்த தோஷங்கள் இருந்தாலும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் இரவு 12 மணி 25 நிமிடத்திற்கு கிரபோட்டம் ஆரம்பம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் முதல் கொண்டு சூரியன் பூராடம் நட்சத்திரத்தில் செல்கிறார். சூரியன் பூராடம் நட்சத்திரம். பூராடம் என்பது பொதுவாக தண்ணீருக்கான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே அந்த சூரியன் செல்லும் போது கர்ப்போட்டம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கர்ப்போட்டம் என்றால் அன்றைய தினம் முதற்கொண்டு ஒரு 10-12 நாட்களுக்கு வானம் மப்பும் மந்தரமாகவே இருக்கும். பெரிய வெயில் என்பது இருக்காது. சில இடங்களில் மழை பொழியும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த 10 நாட்களும் பெருமழை பொழியக்கூடாது. அந்த 10 நாட்களில் தூறல் பொழியலாம் அல்லது வானம் மப்பும் மந்தரமாக இருக்கலாம். ஏனென்றால் வானம் கர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். இந்த நாட்களில் அந்த வானத்திலே பெரிய மழை பெய்யக்கூடாது. அவ்வாறு பெருமழை பொழிந்தால் அடுத்த வருடம் மழை இருக்காது என்று கூறுவார்கள். பெரியோர்களுடைய வாக்கு இது. ஆக அந்த டிசம்பர் 28ஆம் தேதி முதல் அன்றைய தினம் முதற்கொண்டு அந்த கர்ப்போட்டம் ஆரம்பம். அதன் பிறகு கர்ப்போட்ட முடிவு என்பது ஜனவரி 10ஆம் தேதி வரை அந்த 12-13 நாட்களுக்கு வானம் கர்ப்பம் தரிக்கின்ற காலம். அந்த நேரத்தில் வானம் மேகக்கூட்டங்கள் நிறைய இருக்க வேண்டும். ஆனால் பெருமழை பொழியக்கூடாது. சிறு சிறு தூறல்கள் பொழியலாம்.
அதன் மூலமாக அடுத்த வருடமும் நல்ல மழை பெய்யுமா பெய்யாதா என்று நாம் பார்க்க முடியும். அன்றைய தினம், அதாவது சனிக்கிழமை அன்று சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டைக்கோள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசன் தேவஸ்தானம் ஸ்ரீ லட்சுமி அகர்வசனுக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம், பஞ்சாத சோத்திரம், ஆபோத்தாரண சோத்திரம், லட்சுமி அஷ்டவசநாம சோத்திரம், துவாசநாம பஞ்சரம் ஆகிய சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டது. இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் மகா சங்கல்பத்துடன் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் கும்பம், மீனம், மேஷம். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:55 முதல் டிசம்பர் 24 செவ்வாய்க்கிழமை இரவு 1:51 வரை சந்திராஷ்டகம். அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 24 செவ்வாய்க்கிழமை இரவு 1:51 முதல் டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை இரவு 1:57 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு 3 நாட்கள் சந்திராஷ்டகம். கும்பத்திலே பிறந்தவர்களுக்கு 3 நாட்கள். கும்பத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிறு, டிசம்பர் 23 திங்கள், டிசம்பர் 24 செவ்வாய், இந்த 3 நாட்கள் கும்பத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டகம். அடுத்து மீனத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் சந்திராஷ்டகம். அடுத்து மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை இரவு 1:57 முதல் டிசம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:22 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 28 சனிக்கிழமை, டிசம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானித்து செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் மட்டுமே தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சந்திராஷ்ட தினங்களில் குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிவிட்டு காரியங்கள் செய்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி மிக்க விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.